Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா irregular periods and PCOD இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா weight loss அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து வெயிட் ஆல்ரெடி நான் நார்மலாக தான் இருக்கேன், நான் 55 தான் இருக்கேன் அப்படின்னா கூட பரவாயில்ல, ஒரு 3 to 4 kg நீங்கள் கம்மி பண்ணணும். வெயிட் லாஸ் அப்படின்றது PCOD நேச்சுரலாக சரி பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இதை எப்படி எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, வெயிட் லாஸ் வந்து டயட் மாதிரி இருக்கணுமா இல்லை வந்து ஃபுட் சார்ட் மாதிரி போட்டு எடுக்கணுமா, எனக்கு வந்து வெயிட் லாஸ் பற்றி பெருசாக எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண எனக்கு பயமாக இருக்குது, நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருக்கேன் ஆனால் எனக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலைன்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் வந்து ப்ராப்பரான டயட் எடுக்காட்டியும் பரவாயில்ல, நீங்கள் வந்து சின்ன சேஞ்சஸ் வந்து உங்களோட ஃபுட்டில் நீங்கள் எடுக்கிறது மூலமாகவே நீங்கள் வந்து நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா பிசிஓடியை சரி பண்ணலாம், வெயிட் லாஸ் ஆகி. அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து தேவையான கேலரியை விட நம்ம அதிகமாக எடுக்கும்போது அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து சுகர் மாதிரி தான் கன்வெர்ட் ஆகி ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி உள்ளே தங்கும். இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கவனிக்கணும். ஸோ எந்தெந்த விஷயங்கள்லாம் கலோரி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். எதெல்லாம் கேலரிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பொதுவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஃபுட்டில் வந்து கேலரிஸ் வந்து ரொம்ப அதிகம். ஆயிலே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் தான். நீங்கள் போய் உங்களுக்கு வந்து இதயம் நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஏதாவது பாட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் போய் பாருங்கள், ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எவ்வளோ கேலரின்னு 130 கேலரி அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. 100 மினிமம் 100 போட்டிருப்பாங்க ஆயிலுக்கு. அதாவது நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பவுல் நீங்கள் வந்து ரைஸ் சாப்பிட்றீங்களா, 100 கிராம் ரைஸ் சாப்பிட்றீங்கன்னா அதுவும் நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலும் பார்த்திங்கன்னா சேம் கேலரியை தான் உங்களுக்கு உடம்புல வந்து கொடுக்கும். ஸோ ஆயில் வந்து ரொம்ப ஹை இன் கேலரி, அதிகமாக என்ன சேர்க்காதீங்க. குறிப்பாக டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்டை வந்து எடுக்கவே செய்யாதீங்க. ரொம்ப ரேராக எங்கேயாவது வெளியே போகிறோம், சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணதை எப்போயாவது ஆசைக்கு எடுங்க. வீட்டில் வந்து கண்டிப்பாக செய்யாதீங்க டீப் ஃப்ரை பண்ணது. மற்றவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணாமல் எடுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா பூரி போடுறீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி சப்பாத்தி போட்டுக்கோங்க. இப்போ வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மேரினேட் பண்ணுறத அதே இதை நீங்கள் வந்து சும்மா ஒரு கடாயில் லைட்டாக 2-3 சொட்டு எண்ணெய் ஊற்றி அதையே நீங்கள் வந்து அந்த சிக்கனை வேக வச்சு நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாகிடும். அந்த மாதிரி ஆயிலில் வந்து நீங்கள் கம்மி பண்ணிங்கனாலே ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கிறது பார்த்திங்கன்னா கேலரி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த சுகர் நீங்கள் எடுக்கிறீங்களா, அந்த டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன் எதுவாக இருந்தாலும் அந்த சுகரில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கேலரிஸ் வந்து இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் கட் பண்ணணும். இப்போ ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை இல்லைனா 2 தடவைனே வைங்க. நீங்கள் டீ காஃபி எடுக்கிறீங்கல்ல, ஸோ அதுக்கு சுகர் போடுறீங்க, டீக்கு எடுக்கிறோம், காஃபிக்கு எடுக்கிறோம், அது போக ஏதாவது நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு பிஸ்கட் கூட சாப்பிடாமல் நம்ம இருக்க முடியாதுல்ல. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா சுகர் இருக்கும். இந்த மாதிரி சுகர் இருக்கிற எல்லாமே கேலரிஸ் அதிகம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா டீ காஃபியில் டோட்டலாக சுகரை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும், போக அதுவும் பழகிடும். ஸோ இப்போ நீங்கள் சுகரை கட் பண்ணிடுறீங்க. பிஸ்கட் வந்து எப்போயாவது 1 or 2 வந்து எனக்கு சாப்பிடணும், எனக்கு டீ டைமில் ஏதோ ஒன்று சாப்பிடணும் பசிக்குது அப்படின்னா 1 or 2 வந்து சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஜூஸ் அதில் சுகர் வந்து அதிகம். இப்போ நிறைய பேர் வெளியே போகிறப்ப ஹெல்தின்னு சொல்லிட்டு நம்ம ஜூஸ் வாங்கி கொடுக்குறோம்ல, பட் அதில் நிறைய சுகர் போட்டு தான் கொடுப்பாங்க. ஏன்னா பழம் வந்து புளிக்கும், அவங்க அப்படியே பழத்தை சாறு புளிஞ்சு வெறும் சாரை மட்டும் கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸ் போட்டு தண்ணி ஊற்றி சுகர் போட்டு கொடுப்பாங்க. ஸோ சுகர் இல்லாமல் ஜூஸ் வாங்கி குடிங்க. வீட்டில் வந்து ஜூஸாக குடிக்காமல் பழங்களை அப்படியே கட் பண்ணி சாப்பிடுங்க. ஜூஸாக குடிக்கும்போது சர்க்கரை உடம்புல அப்படியே ஏறிடும். ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம், நம்ம வந்து ஆயில் ஃபுட் எடுக்கக்கூடாது, சுகர் ஐட்டம் வந்து எடுக்கக்கூடாது. நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைதாவில் செஞ்சக்கூடிய ஐட்டம் வந்து எடுக்கவே கூடாது. மைதா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு, எல்லாமே பொதுவாகவே மாவு இருக்கக்கூடியது எல்லாமே ஹை கேலரியாக இருக்கும். இட்லி, தோசை, அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய சப்பாத்தி, பூரி, அது கூட கொஞ்சம் கேலரிஸ் வந்து கொஞ்சம் வந்து ரைஸை கம்பேர் பண்ணும்போது சப்பாத்தியில் கேலரி அதிகம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பச்சரிசி மாவில் செய்யக்கூடிய இடியப்பம், புட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹை இன் கேலரி. அப்போ இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது, எப்போயாவது சாப்பிட்லாம். அந்த இடியப்பம் பச்சரிசியில் செய்யக்கூடியதெல்லாம் எப்போயாவது சாப்பிட்லாம். சப்பாத்தி வந்து அளவு தெரிஞ்சு சாப்பிட்ணும். சப்பாத்தி ஹெல்தி தான், ஆனால் கேலரி அதிகம். அதனால் டெய்லி ஒரு 4 சப்பாத்தி டின்னருக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வேலைக்கே ஆகாது, வெயிட் லாஸும் ஆக முடியாது, பிசிஓடியும் சரியாகாது. 2 சப்பாத்தி, நிறைய காய்கறி, குருமா, அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 2 நாளைக்கு நீங்கள் சூடு பண்ணி நிறைய பீன்ஸு,
கேரட்டு, உருளைக்கிழங்கு இது 3 போட்டு குருமா, தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு நீங்கள் வெஜ்ஜு குருமா மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த 2 சப்பாத்தி நிறைய காய்கறி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ தோசைனாலும் அதே தான். மாவில் செஞ்ச எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேலரிஸ் வந்து அதிகம். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 தோசை, 2 இட்லி, ரைஸாக இருந்தால் ஒரு 1.5 கப் 150 கிராம் ரைஸு, இந்த மாதிரி அதாவது நீங்கள் கேல்குலேட் பண்ணி அளந்து சாப்பிட முடியாது. ஆனால் ஓரளவு ஒரு மனக்கணக்காக வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபுட்டு தான் பார்த்திங்கன்னா மெயினாக ஹை இன் கேலரி. அதே மாதிரி நம்ம சுகர்னு சொல்லும்போது இந்த ஐஸ்கிரீமு, ஜூஸு, சாக்லேட்ஸு இது எல்லாமே ஸ்வீட் ஐட்டம், இந்தியன் ஸ்வீட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகரில் வந்துடும். ஸோ அந்த சுகர் இருக்க ஐட்டத்தை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். இல்லைனா ரொம்ப ரேராக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி டீப் ஃப்ரை பண்ணது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் மாவு சத்து இருக்கக்கூடியதையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணணும். இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் டயட்லாம் பெருசாக இருக்க வேணாம். இதை மட்டும் நீங்கள் பண்ணினாலே நான் உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன். ஒரு மாதத்தில் நீங்கள் 2லேருந்து 3 கிலோ நீங்கள் குறைஞ்சிருவீங்க. நான் உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் பண்ணிங்கன்னா. நான் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் வந்து பேபிக்கு அப்புறம் நான் வெயிட் லாஸ் பண்ணப்பையும் சரி, ஆஃப்டர் வெயிட் லாஸ் வந்து நான் மெயின்டைன் பண்ணும்போதும் சரி, இந்த விஷயங்களை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப அப்படியே டயட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து இலைத்தலையை சாப்பிட்றது, அப்படியே ப்ரோட்டீனை மட்டும் எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் ரொம்பலாம் பண்ணாமல் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். வெயிட் லாஸ்க்கு என்ன சாப்பிடணுன்றதை விட எதை சாப்பிடக்கூடாதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். வெயிட்டை வந்து ஈஸியாக கம்மி பண்ணிடலாம். இது வந்து ஒரு கஷ்டமே கிடையாது. பிசிஓடி வெயிட் லாஸ் அப்படின்றது இதை நீங்கள் அவாய்ட் பண்ணாலே உங்களுக்கு வெயிட் மட்டும் கம்மியாகாது. உங்களுக்கு பிசிஓடி இருக்க அந்த கருமுட்டை சுற்றி இருக்கக்கூடிய நீரும் பார்த்திங்கன்னா கரைஞ்சிரும். இந்த 3 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே. இது போக தான் ரெமிடிஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.